வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கொஞ்ச நேரத்தில் எப்படி இட்லி பொடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹீட்டட் பேனில் 1 கப் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் அது கலர் மாறும். இந்த மாதிரி கலர் மாறின அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விடுங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் 1/2 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே கப் மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுங்கள். இதையும் 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விடுங்க. இது நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆன அப்புறம் நீங்கள் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. வேணும்னா நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள் க்ரன்ச்சியாக இருக்கான்னு. ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பிளேட்டில் போட்டு கூல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி கொடுங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இல்லைனா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டு திருப்பி ஆற விடுங்க. பேனில் 30 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 கப் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 நிமிஷம். காஞ்ச மிளகாய் கடைசி ரோஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு தும்மல் வருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கறி லீவ்ஸ் ட்ரை ஆகிடும், காஞ்ச மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்போ ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் கூல் பண்ணி வைங்க. மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி அரைங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சா 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.